இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஏஜை தாண்டி ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அது நல்ல விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதை டிலே பண்ணி பண்ணுறதுனால அது வந்து நல்ல விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பழமொழியை பார்த்துருக்கோம். ஸோ மணியை தாண்டி இத்தனை விஷயங்களும் எனக்கு பண்ணக்கூடிய டைம் கிடைக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் த ரியல் ஃப்ரீடம். சேஃப்டி அப்படின்ற ஒரு சேவிங்ஸ் மெத்தடில் இருக்கீங்கன்னா உங்களுடைய லைஃப் வந்து லைவாக இருக்கும். வேற இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் வந்து அடுத்த லெவலுக்கு மைக்ரேட் ஆகிறத நம்ம பார்ப்போம். ஸோ மணி அப்படின்றது வந்து நம்ம வேல்யூ தான் கொடுக்குதே தவிர அதுக்கு நம்ம அடிக்ஷன் கிடையாது. இதை ஃபஸ்ட்டு நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அவங்க லைஃப்பில் ஏன் வந்து நிறைய ஃபெயிலியரை பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி நம்மளும் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் டெசிஷன் மேக்கிங் இஸ் வெரி புவராக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகாஸ்டினேஷன் இஸ் தள்ளி போடுறது. அதாவது இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஏஜை தாண்டி ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அது நல்ல விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதை டிலே பண்ணி பண்ணுறதுனால அது வந்து நல்ல விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பழமொழியை பார்த்துருக்கோம். அதே போல் நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பேர் வந்து அது எக்ஸிகியூஷன்ஸில் வந்து ஃபெயிலியர் ஆகிடுறாங்க. நம்ம அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாவா, ரிஸ்க் எடுக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்றாங்களே, ஈக்விட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் வந்து அவங்க இருக்காங்களே தவிர அது என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பை வந்து அவங்க எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஒர்க்கை டெலிகேட் பண்ணுவாங்க. அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். இட் மீன்ஸ் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். இந்த விஷயங்களை நம்ம பண்ணுறதே கிடையாது. எல்லாமே நம்மளே பண்ணலாம், தானே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்மளே பண்ணுவோம், டெலிகேட் பண்ணவும் மாட்டோம். அதே போல் நமக்கு இன்னொருத்தரோட ஷேர் பண்ணவும் மாட்டோம் சில நாலேஜஸ். இது எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ப்ரோகாஸ்டினேஷன்ஸும் இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணாலே நம்மளை இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம லைஃப்ல வந்து டியூன் பண்ண முடியும், ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியும். ஃப்ரீடம் அப்படிங்கிறது ரியல் வெல்த் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் மணி. மணியை தாண்டி நமக்கு ஃப்ரீடம் அப்படின்றது உங்களுக்கான டைம் எடுத்துக்கிறது, உங்களுக்கான கிரியேட்டிவிட்டிக்கான சாய்ஸ் எடுத்துக்கிறது, உங்களுக்கான ஹாபி அண்ட் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ராவல் பண்ணுறது, உங்களுடைய ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே கொடுக்கக்கூடிய ஃப்ரீடமை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். தட் இஸ் த ரியல் வெல்த். ஸோ மணியை தாண்டி இத்தனை விஷயங்களும் எனக்கு பண்ணக்கூடிய டைம் கிடைக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் த ரியல் ஃப்ரீடம். இந்த ரியல் ஃப்ரீடம் நீங்கள் அந்த மொமெண்ட்டை நீங்கள் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை தாண்டி உங்கள் லைஃப் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கே நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பாசிவ் இன்கம்மை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த ரியல் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு பெரிய வெல்த்தை நீங்கள் அடைய முடியும். நம்ம மணியை சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு கஷ்ட காலத்தில் உதவும் தான். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா நம்ம எப்படி ஒரு ஷிப்பில் வந்து சீலை சேல் பண்ணுறோமோ அந்த மாதிரி நிம்மதியாக சேல் பண்ணலாம். சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மணி மேக்கிங்கிறது வந்து இட்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ட். நம்ம சேவிங்ஸில் இருக்கோம் அப்படின்னா சேஃப்டி நெட்டில் தான் இருப்போம். நம்ம ஒரு ஏணிப்படியை நீங்கள் ஒரு பில் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கே போக முடியும். இல்லைனா நம்ம எங்கேயுமே நம்மளுடைய மைண்ட் செட்லேருந்து எங்கேயுமே தாண்ட முடியாது. அடுத்த லெவலுக்கும் நம்மளுடைய மைண்டும் சரி லைஃப்பும் ஷிஃப்ட் ஆகாமல் போயிடும். சேஃப்டி அப்படின்ற ஒரு சேவிங்ஸ் மெத்தடில் இருக்கீங்கன்னா உங்களுடைய லைஃப் வந்து லைவாக இருக்கும். வேற இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் வந்து அடுத்த லெவலுக்கு மைக்ரேட் ஆகிறத நம்ம பார்ப்போம். பீப்புள்ஸ் வந்து ஏன் வரி பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட மணி அப்படின்றது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால. ஸோ இப்போ அவங்களுடைய மைண்ட் வந்து அவங்க ஒரு லைஃப்பை பட்ஜெட்டிங்குள்ளே சுருக்காமல் அவங்களுடைய பட்ஜெட்டை எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும், அதுக்குள்ளே லைஃப்பை வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா லைஃப் இவ்வளோ தான், இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் வாழணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு வெல்த்தி மைண்ட் செட்டுக்கு மைக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நார்மல் ஒரு போர் மைண்ட் செட் வந்து ஒரு பட்ஜெட்டிங்கிறதுல ஷிங்க் ஆகிறதுக்கும் வெல்த்தி மைண்ட் செட் வந்து பட்ஜெட்டிங்கை எக்ஸ்பேன்ஷன் பண்ணி அதுக்குள்ளே வாழணும்னு நினைக்கிறதுக்கும் இதுக்கும் அதுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மணி அப்படின்றது வந்து நம்ம வேல்யூ தான் கொடுக்குதே தவிர அதுக்கு நம்ம அடிக்ஷன் கிடையாது. இதை ஃபஸ்ட்டு நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய இன்கம் வந்து எலிவேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மைண்ட் செட் வந்து ஷிஃப்ட் ஃப்ரம் சர்வீஸ் அப்படின்ற ஸ்கார்சிட்டிலேருந்து சர்வீஸ் மைண்டுக்கு போயிடும். அதே போல் லிமிட்டேஷன்ஸ் அப்படின்றதுலேருந்து கான்ட்ரிபியூஷனுக்கு மைண்ட் போகும். எவ்வளோ சேஞ்சஸ் நம்ம மைண்டு கொடுக்குது அப்படின்றத நம்ம இது மூலயமா பார்க்க முடியும். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய பேசிக்காக நம்மளுடைய சப்கான்ஷியஸ், நம்ம மைண்டு, நம்ம தாட் ப்ராசஸ், இது எல்லாமே தான் இது சேர்ந்தது தான் இவ்வளோ விஷயத்தையும் நம்மளால பண்ண முடியும். நாட் ஒரு சிங்கிள் திங்க் பண்ணுறது மட்டும் கிடையாது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளால ஒரு வேர்ல்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியும்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் நமக்குள்ள ஒரு வேர்ல்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்குள்ள இருக்க வேர்ல்டை சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அட்லீஸ்ட் ஒரு ட்ராப்
கண்டிப்பாவது நம்ம லைஃப்பில் சேஞ்சஸை பார்க்க முடியும். அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். நம்ம எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாவோ, இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வெல்த் கண்டென்ட் கிரியேட்டராகவோ, ஒரு பிஸ்னஸ் மேனாவோ, இண்டஸ்ட்ரியலிஸ்டாவோ யாராக வேணாலும் இருக்கலாம். பட் நம்ம எப்படி திங்க் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்படி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறீங்க நம்மளுடைய சொசைட்டி பீப்புள்ஸ்க்கு அப்படின்றது நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷன்லேருந்து நீங்கள் டீப்பாக ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணினா தான் அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். கரெக்டாக? ஸோ இது வந்து நீங்கள் எப்பவுமே எந்த ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தாலும் அதில் டீப் நாலேஜோட நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுற இடத்துல இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பீப்புள்ஸ் வந்து நாட் பேயிங் ஃபார் த ஃபீஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன்ஸ், தே பேயிங் த ஃபீஸ் ஃபார் த சொல்யூஷன்ஸ். இன்னைக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் இவங்க கொடுக்க மாட்டாங்களா, இது மூலமா என் லைஃப் மாறாதா அப்படின்றது தான் லைஃப்பில் நிறைய பேர் திங்க் பண்ணுறது. ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த லைஃப்பில் மணி மேனேஜ்மெண்ட், ஸோ என்னுடைய சேவிங்ஸ்லேருந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி போகலாம், மார்க்கெட் ரிஸ்க் இதெல்லாம் யோசிக்காமல் நான் ஒரு விஷயத்தை லைஃப்பில் அடுத்தது எலிவேட் பண்ணணும்னா நான் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றத நம்ம நினைக்கணும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மணி மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு மனசில் இருந்து வரும். இந்த பட்ஜெட்டிங் இது எல்லாமே ஒரு சுருக்கத்துலேருந்து எக்ஸ்பேன்ஷன் லைஃப்க்கு வரும். வேர்ல்டே உங்களுக்கு ரொம்ப ஃபினான்ஷியல் வேர்ல்டு பார்த்தீங்கன்னாக்கா பீஸ்ஃபுல்லாகவும் ஒரு ஸ்மார்ட் ஜேர்னியாகவும் இருக்கும் அப்படின்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, thank you from Anita Mohan, Investment Solutions. Thank you.